கவிதா இது 5Dயா இல்ல 3Dயா? ஃபைடிங். சோ செம்மையா இருக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி பீகாக்கே வந்து எக்கச்சக்கமா நமக்கு வேலை வாங்குவோம். அதுலயும் நீங்க வந்து 5D டிசைன் எடுத்து இவ்வளவு சூப்பரா போட்டிருக்கீங்க. எப்படி கொஞ்சம் நர்வஸா இல்லையா ஸ்டார்ட் பண்ணும்போது? அப்படிதாங்க மேம் இருந்துச்சு. சரி மேம் சொல்லி கொடுத்தாங்க, அதை வச்சு நான் போடலான்ட்டு ஒரு கான்பிடென்ட்டோட போட்டிருக்கீங்க. இது உங்களோட ஃபர்ஸ்ட் பிளவுஸ் தான். சோ எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வெறும் அவங்க பண்ண அந்த ஹோம்வொர்க், அந்த ஸ்டிச்சஸ் தனித்தனியா கத்துக்கிறாங்க இல்லையா, அதை மட்டுமே வச்சு இப்படி ஒரு பிளவுஸ வந்து எங்க ஸ்டூடெண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. செம்மையா இருக்குப்பா. தேங்க்யூ. சோ பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு ஹாப்பி. நம்ம ஸ்டூடெண்ட் பாருங்களா எவ்வளவு சூப்பரா போட்டிருக்காங்கன்னு. இதுல என்னென்ன ஸ்டிச் எல்லாம் ஆக்சுவலி நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க? செயின் ஸ்டிச்சிங் மேம், அப்புறம் கட் பீடு கொடுத்து ரன்னிங் ஜர்தோசி ஃபுல்லா கொடுத்துருக்காங்க மேம். பிரெஞ்ச் நாட்டு, அப்புறம் இந்த கட் பீட்லாம் எம்போசியா இருக்கணும்ட்டு உள்ள த்ரெட் கொடுத்து போட்டிருக்கீங்க. சோ மைனூட்டா அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல. அதனாலதான் அந்த ஒரு பீகாக் அதோட அந்த பெட்டல்ஸ் அவ்வளவு அழகா தெரியுது தனித்தனியா. அந்த பினிஷிங்கே வந்து செம்மையா இருக்கு. இப்ப எப்படி இருக்கு உங்களோட கான்பிடன்ஸ் லெவல்? எந்த மாடல் கொடுத்தாலும் போடலாங்கிற நம்பிக்கை. போடலான்னு உங்களுக்கு ஏதாவது பேசிக் தெரியுமா? பேசிக் வந்து பெருசா தெரியல. செயின் ஸ்டிச் போடுவோம் மேம். அப்புறம் சரி உங்க பேஜ பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு, அதனால உங்ககிட்ட தான் கத்துக்க வீட்டுல சொன்னேன். எங்க வீட்டுக்காரர் சரின்ட்டாருங்க, போங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு தொழில் கத்துக்கிட்டீங்க, கான்பிடன்ஸ் எப்படி இருக்கு? போட்டுடலாம், எந்த மாடல் கொடுத்தாலும் போட்டுடலாங்கிற கான்பிடன்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா? இல்லைங்க, வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்க. இப்பதான் புதுசா ஒரு ஆண்டர்பிரனரா மாறி இருக்கீங்க. ஹவுஸ் வைஃப் டு ஆண்டர்பிரனர். ஃபேஷன் டிசைனிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம், அதனால சரி நம்ம ப்ராப்பரா கத்துக்கிட்டு எடுத்து பண்ணலாம். எது இன்ட்ரெஸ்டோ அதே ப்ரூச்சும் போட்டுட்டேங்க மேம். உங்ககிட்டயே டெய்லரிங் போட்டுருக்கேங்க மேம். எல்லாமே போட்டு. இப்ப நெக்ஸ்ட் பிளான் என்னது? நெக்ஸ்ட் இப்ப டெய்லரிங் போட்டுட்டேங்க மேம். 4 days தான் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னொன்னு வந்து சூப்பரா சொல்லி தராங்க மேம். தேங்க்யூ. அதாவது இவங்க வந்து ஆரி முடிச்சிட்டாங்க, ப்ரூச் முடிச்சிட்டாங்க நம்ம கிட்ட. இப்ப டெய்லரிங் ஜாயின் பண்ணி கிளாஸ் இந்த பேட்ச்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பெருசா பிளான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா கிளாஸ் முடிச்சுட்டு நம்மள மாதிரியே ஒரு இன்ஸ்டிடியூட் இல்ல பெருசா ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பா கொண்டு வாங்க. உங்க ஒர்க் பத்தி நான் மட்டும் இல்ல, நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அசந்து போயிருப்பாங்க. என்னது ஒரு பிகினரோட ஒர்க்கா இது, ஸ்டூடெண்ட் ஒர்க்கா இது அப்படின்னு. இப்ப வெளியெல்லாம் கொடுத்தா எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க ஆக்சுவலி ஒரு அப்ராச்மெண்டா? மேம்கிட்ட கேட்ட ஒரு 5,000 மேல. கம்மியா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் 5D எல்லாம் எவ்வளவு காஸ்ட்லி இல்ல. சோ இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்க. சோ இவங்களோட இன்ஸ்டா பேஜை கொலாப் பண்றேன். இவங்க சேலம் மகுடஞ்சாவடி, சேலம் தான், சேலம் சரௌண்டிங்ல நீங்க ஆரிய வந்து சூப்பரா போடணும்னு நினைச்சீங்கன்னா இவங்க கிட்ட கொடுங்க. நல்ல ஒரு ப்ரைஸ்ல செம்மையா வந்து போட்டு கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டா பேஜ் கொலாப் பண்றேன். உங்க பேஜை சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்யூ.